Assalamualaikum. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the shopping app now available Play Store and App Store. In the BuyMode eShopping application உடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாமே நமக்கு இதில் ரொம்பவே கம்மி விலையில் கிடைக்கிது. அதனால் இதில் பர்ச்சேஸ் பண்ண பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மல்லி புதினா துவையல் தான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் சாப்பாட்டுக்கு செய்கிறேன். அதுக்கு புதினா தழை, கொத்தமல்லி தழை, தேங்காய், இஞ்சி, அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டேன், பெரிய லெமன் சைஸு. அப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் அண்ட் சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தழையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கு பின்னாடி தேங்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அப்புறம் இஞ்சி, இதுக்கப்புறமா வரமிளகாய். சில பேர் பச்சை மிளகாய் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, க்ரீனாக இருக்கணுன்னாக்கா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ்க்கு சேர்க்கறதால, இதை வச்சு சாப்பிட்றதால காஞ்ச மிளகாய், அப்புறம் புளி, அப்புறம் மல்லி புதினா ரெண்டுமே கழுவி ரெடியாக எடுத்து வச்சு போட்டுட்டேன். அதை நல்லா வதக்கி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாமா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள்வாக்கில், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து புதினா மல்லியை கொட்டி கிளறி கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டா 1 வீக் ஆனாலும் நம்ம அப்படியே சூடு பண்ணி நல்லா சாப்பிட்லாம். பசி நல்லா எடுக்கணுவாங்க. பிள்ளைங்களுக்கு அதிகமாக இதை கொடுத்தா எனக்கு ஃபிட்ஸ் என்னன்ட்டு பார்த்துக்கலாமா? நம்ம மல்லி புதினா வந்து சமையலுக்கு மூலிகையாக பயன்படுத்துகிறோன்றாங்க. அப்புறம் ஜீரண சக்தியை ரொம்பவே மேம்படுத்துது. செகண்டு, மலச்சிக்கலை நீக்குதல். மல்லியில் உள்ள நார்ச்சத்து வயிற்றை சுத்தமாக வைத்திருக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல். மல்லி இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்து அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. தொற்று எதிர்ப்பு. மல்லியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. 5th பாயிண்ட் என்ன? தேற்றும் பண்புகள். இது தோல் பிரச்சனைகளை சரி செய்ய உதவும். அடுத்து நம்ம புதினாவுடைய பயன். சுவாச பிரச்சனைகள் நிவாரணம். புதினா சளி மற்றும் மூக்கடைப்பை நிவர்த்திக்கிறது. ஜீரண சக்தி மேம்பாடு. புதினா ஜீரணத்துக்கு உதவுகிறது. அஜீரணம் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. வயிறு வலிக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல். நச்சுக்களை நீக்குதல். புதினா நரம்பு மண்டலத்தை சாந்தமாக வைத்து உடல் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. வலி நிவாரணம். தலைவலி மற்றும் சராசரி வலிகளுக்கு புதினா நிவாரணம் அளிக்கிறது. 5th பாயிண்ட் தொற்று எதிர்ப்பு. புதினா சருமத்தை தெளிவாக வைத்திருக்க உதவும். பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழிக்கும் தன்மையை கொண்டது. இவை இரண்டையும் சேர்த்து உபயோகிப்பதன் நன்மைகள். மல்லி மற்றும் புதினா இலைகளை சேர்த்து சாறாக தயாரித்து பருகுவது உடலில் நீர்ச்சத்து அளவை கட்டுப்படுத்தி ஜீரணத்தை உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.